ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோன்னா, எல்லோரும் பெருசாக பேசப்பட்ட கந்தசஷ்டி கவஸ்தை பாடின, கந்தகுரு கவஸ்தை பாடின சூளைமங்கல சகோதரிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சூளைமங்கலம் சகோதரிகளின் விடாமுயற்சி, நம்பிக்கை, வரலாற்று சாதனை படைத்த கந்தசஷ்டி கவசம். இசையில் ஆர்வம் கொண்ட 2 இளம் பெண்கள், சகோதரின்னு சொல்லலாம், இணைந்து ஒரு பாடலை பாடியிருக்காங்க. அந்த காலத்தில் இசைத்தட்டு ரெக்கார்டுன்னு சொல்லக்கூடிய அந்த இசைத்தட்டு பாடுறதுக்கு ரீரெக்கார்டிங் கம்பெனி, அந்த ரெக்கார்டு ஸ்டேஷன் ஒவ்வொன்றா போய் ஏறி அலைஞ்சிருக்காங்க. ஆனால் போகிற இடத்துல முடியாது இப்போல்லாம் யார் சாமி பாட்டு பாடுனா, யார் பக்தி பாட்டுலாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எங்கே போனாலுமே ஒரு தடை தான். ஆனால் இவங்களும் நம்பிக்கையோடு விடாமல் அந்த ரெக்கார்டு கிளாஸ் சுற்றுற மாதிரி திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அலைஞ்சு திரிஞ்சிட்ருக்காங்க. எப்படி சொல்லலாம், மீசை முறுக்கு படத்தில் ஹிப்பாப் அது இப்போ அலைஞ்ச மாதிரி அவங்க அப்பயே அலைஞ்சிருக்காங்க. ஆனாலும் எந்த சைடு போனாலுமே முற்றுக்கட்டை, எங்கே போனாலுமே வேணாம், இது ஆகாது, இது சரி வராது. ஆனாலும் மனம் தளராத அந்த சகோதரிகள் அந்த பாடலை பாடியே தீர்வேன் என்று பல ராகங்களில் டியூன் போட்டு பாடினார்கள். முதலில் ஆபேரி, அடுத்து சுபபந்துராணி, அதனைத் தொடர்ந்து கல்யாணி, இறுதியாக தோடி, இப்படி 4 ராகத்தில் பாடினார்கள் இந்த பாடலை. ஆனால் இருந்தாலும் வெளியிட ஒரு சில தடையில் இருந்து கொண்டு தான் இருந்தது. இவர்களை நம்பி ஒரே ஒரு அந்த நபர் வாய்ப்பு கொடுத்தார். ஒரு வழியாக 1970 வெறும் 500 ரெக்கார்டுகள் மட்டுமே வெளியிட்டார்களாம். ஆனால் ஆச்சரியம் என்ன காத்திருந்துச்சுன்னா, இவங்களை வேணான்னு யார் சொன்னாங்களோ அவங்களே வாயில் விரல வைக்கிற அளவுக்கு அந்த பல ரெக்கார்டுகளை முறியடிச்சிருச்சு. இதனை பார்த்து இப்படி அந்த காலத்தில் படாத பாடுபட்டு சகோதரிகள் தான் சூளமங்கலம் சகோதரிகள் இவ்வளோ ஒரு முயற்சி பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. படாத கஷ்டம் கிடையாது. எங்கே போனாலும் முடியாது, வேணாம், இப்படி சொல்லி அவங்க கேட்டு பழகிட்டாங்க. கடைசியில் தான் கந்தசஷ்டி கவசம் எனும் சஷ்டியை நோக்க சரவண பவனார், சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன் கந்தசஷ்டி கவசத்தை வேறு சிலரும் பாடி இருந்திருக்காங்க. சூளமங்கம் சகோதரிகள் மாதிரி நம்மளை வேறு யாரும் கவரவில்லை. இந்த பாடலை முதலில் நான் சொன்ன மாதிரி 500 ரெக்கார்டு தான் போட்டிருக்காங்க. எங்கே போனாலும் முடியாதுன்னு சொன்னவங்க ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுத்து 500 ரெக்கார்டு போட்டதுனால கந்தசஷ்டி கவசம் சூளமங்கம் சகோதரிகள் அவர்களால் ஜெயலட்சுமி, ராஜலட்சுமி கர்நாடக இசையில் புகழ்பெற்று விளங்கிட்டு இருந்த இரட்டையர் தான் நிறைய இருந்திருக்காங்க. ராதா ஜெயலட்சுமி, பாம்பே சகோதரி, ரஞ்சினி, காயத்ரி, பிரியா சகோதரிகள் இவங்களுக்கெல்லாம் முன்னோடி. ஆனால் தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் யாருமே இல்லாதப்போ தான் தஞ்சாவூரில் சேர்ந்த 2 பேர் வராங்க. அப்போ தான் பக்தி பாடலும், தேசபக்தி பாடலும், திரை இசை பாடலும், தமிழ் சினிமாவில் இசையில் அவங்கள விரல விட்டு எண்ணிடலாம். அப்படி ஒரு சில பேர் தான் இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது தான் இந்த ஜெயலட்சுமியும் ராஜலட்சுமியும் சூளைமங்கல சகோதரிகளாக தஞ்சாவூரில் பிறந்து தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்து, இன்னும் நம்ம பழனி அடிவாரத்துக்கு போனோம்னா அந்த திரை இசை பாடல் சஷ்டியை நோக்க சரவண பவனார் அந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்டுட்ருக்கோம். நமக்கு யாரோ இப்போ கூட ட்ரெண்டிங்கில் இருக்கிறவங்க பாடிடுவாங்க. ஆனால் அப்போதைக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காம போகிறவங்களாம் முட்டுக்கட்டை போட்டு வெறும் தன்னம்பிக்கையும் முயற்சி மட்டுமே வச்சு ஜெயித்தவங்க தான் இந்த ஜெயலட்சுமியும் ராஜலட்சுமியும். இவங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் திருப்பதியில் சீனிவாச பக்தி பரவசம், ஏழுமலையான் வெங்கடேசா அந்த பாட்டு இவங்க பாடியிருக்காங்க. அது இன்னும் நமக்கு திருப்பதியில் லட்டாக இணைச்சிக்கிட்டு இருக்குது. பல அவார்டு வாங்கியிருக்காங்க, விருதும் வாங்கியிருக்காங்க. முடியவே முடியாது, உன்னால் அதுக்கு வேஸ்ட்டு, வீண் முயற்சி பண்ணாத, வீட்டுக்கு திரும்பிடு அப்படின்னு முற்றுக்கட்டை போட்டவங்க முன்னாடி அவார்டை தூக்கி நிப்பாட்டினாங்க. முருககான அமிர்தம், குயிலிசை, திலகம், இசையரசி, நாதக்கனல், கலைமணியில் தமிழ்நாட்டில் இயலிசை நாடக மன்றத்திலேருந்து வாங்கியிருக்காங்க. இப்படி பல சாதனைகளை படித்து இன்னும் நம்ம செவ்வாய்க்கிழமை ஆனால் போதும் டேப் ரெக்கார்டை தட்டின உடனே அதே கந்தசஷ்டி கவசம் பாடிட்டு தான் இருக்கும். ஸோ இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு கதை இருக்கிறது. அவங்க பட்ட கஷ்டம் என்றைக்கு நமக்கு நீடிச்சு இருக்கும். அந்த முருகனோட அருளும் நமக்கு எப்பயும் கிடைக்கும். ஓம் சரவணபவ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. ஓம் சரவணபவ. முருகனை போற்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.